வணக்கம். இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அவங்க இன்றைக்கி ஒரு பருப்பானை வைக்கிறாங்க. அதை வந்து நான் இன்றைக்கி 100 கிராம் பருப்பு போட்டு அவங்க கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறாங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதில் இப்போது ஒரு சின்ன பழமாக 2 பழம் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாமே பருப்பில் போட்டு இப்போ அடுப்பில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம். ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பருப்பு வெந்து சவுண்டு வரக்குள்ளே 2 கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன், ஒரு சின்ன துண்டு மாங்காய், கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. இந்த புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயும் மாங்காயும் வேக வச்சுக்கலாம் தண்ணியில். ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் எல்லாம் வேக வச்சிட்ருக்கோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடுறோம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், நாங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய், மாங்காய் போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காய் போட்டு இதே மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம். இப்போ நல்லா காயெல்லாம் ஏற்கனவே வேக வச்சதுனால பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ புளியை கரைச்சி ஒரு கொதி வந்ததை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ புளி ஊற்றி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/4 வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5 வெங்காயம் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து கொட்டிட வேண்டியதுதான் சாம்பாரில். இப்போ தாளிச்சதை எடுத்து கொட்டியாச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த அக்கா செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான பருப்பான ரெடி. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.